நல்லா இருக்கீங்களா? புயல் அடிக்கும்போது தெரியவே தெரியாதுங்க அது எந்த அளவு சேதத்தை ஏற்படுத்தும்னு. அது அடித்து முடித்து ஓஞ்ச பின்ன தான் தெரியும் அது எந்த அளவு சேதம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தாங்க கோபமும். அந்த கோபத்தில் இருக்கும்போது நம்ம என்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறோம், என்ன மாதிரி செயல்களில் ஈடுபடுறோம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. கோபம் அமைதியாகி கொஞ்ச நேரம் கழித்து தான் நம்ம இதெல்லாம் பண்ணோமா அப்படிங்கிறது நம்மளுக்கே புரியும். புயல் அடித்தா எப்படி நம்ம பாதுகாப்பான இடத்தை தேடி போய் ரொம்ப சேஃப்டியாக இருக்குமோ, அதே மாதிரி கோபம் வரும்போதும் நம்ம அமைதியாக யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாமல் அமைதியாக ஒரு இடத்துல இருந்துட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. இது இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த விதமான ரெசிபியும் இல்லை, கார்டனும் கிடையாது. என்னோட கிச்சனில் கவுண்டர் டாப் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறையா பேர் அதை பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சன் மேலே இருக்கையும் கீழேயும் உள்ள இந்த மாடுலர் கிச்சன் ஷெல்ஃபில் நான் எப்படி திங்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் நான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய வசதிக்கு ஏற்ப நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நான் மேலே இந்த சைடு கிச்சனுக்கு ஸ்டவ் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த சைடும் உள்ள இந்த ரெண்டு ஷெல்ஃப்லையுமே ரொம்ப நம்ம சமையலுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் தாளிக்கிற டப்பா, இந்த ஐட்டங்கள் உள்ள டப்பா. இது அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க. இதில் கடுகு, சோம்பு, சீரகம் உள்ள இந்த பாக்ஸ் இது ஒன்று. இன்னொரு பாக்ஸில் பட்டை, இலை அந்த மாதிரி ஐட்டங்கள், மராட்டி முகு, கிராம்பு இந்த மாதிரி ஐட்டம். இது கொஞ்சம் காலியாயிருக்கு, ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வரமிளகா தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறதுக்காக இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த கீழே உள்ள செட்டு பார்த்திங்கன்னா ஏர்டைட்டு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நான் அமேசானில் வாங்கியிருக்கேன். இதில் நட்ஸு, ரைசின்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்கேன். பசங்க எடுத்து ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பின்னாடி பெரிய தூக்கில் நெய்யும், இந்த தூக்கில் நல்ல நெய்யும் வச்சுருக்கேன். இது பட்டை இலை அது அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த சைடு எடுத்தோம்னா தாளிக்கிற ஐட்டங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இது சிம்னி ஏற்கனவே நம்ம கவுண்டர் டாப்பு அந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். ப்ரெஸ்டீஜ் 4 பர்னர் உள்ள கேஸ் ஸ்டவ். அதுக்கப்புறம் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடே நான் கல்லுப்பு, இது தூளுப்பு ரெண்டுமே பக்கத்துலேயே நியர்பை வச்சுருக்கிறேன். இது ஆயில் கண்டெய்னர். இது நம்ம ரீஃபைண்ட் ஆயில், இது கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இது மூணும் இதில் ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதில் கீழே ஷீட் போட்டு அதில் வச்சுருக்கேன். ஆயில் எதுவும் இருந்தாலும் அதில் ஒட்டிடும். அதுக்கப்புறம் இந்த சைடு இண்டக்ஷன் இருக்குது, இங்கிட்டு மிக்ஸி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்கு இந்த அடுப்பு வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே உள்ள இந்த 2 செல்ஃப்லையுமே எனக்கு சமையலுக்கு தேவையான டக்குன்னு எடுத்து போட்டு உடனே சமைக்கிறதுக்கு தேவையான அந்த பொருட்கள் இந்த 2 செல்ஃப்லையும் நான் வச்சு முடிச்சிருக்கேன். இந்த சைடெல்லாம் ஸ்டோர் பண்ணுற ஐட்டம் மாதிரி உள்ளதெல்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ இதில் என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து இதில் என்னென்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷெல்ஃபில் பார்க்கலாமா என்ன இருக்குன்னு. இதில் மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டீ, காஃபி, பூஸ்ட் அதுகளுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது. இது ட்ரியோ அந்த கம்பெனியில் உள்ள கிளாஸ் கண்டெய்னர். இதில் டீ தூளும், இது சுக்குமல்லி காப்பி தூள் வச்சுருக்கேன். இது சுகர். அதுக்கப்புறம் இது அதிகமான சுகர் பின்னாடி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்.
இது வந்து பூஸ்ட்டு நம்ம வந்து பசங்களுக்காக. கீழே வந்து பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி மசால் ஜாமான்கள்லாம் இருக்குது. மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் தூள், கரம் மசால் தூள், இது கடையில் வாங்கின மிளகாய் தூள். அதுக்கப்புறம் இது வந்து தோசை எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்காக சின்ன தூக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து தோசை தடவுற அந்த கட்டை, அது வந்து இதில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம், தூள் பெருங்காயம், இது கட்டி பெருங்காயம் இதில் உடச்சி நுணுக்கி போட்டு வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஷெல்ஃப்லேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுதான் ரொம்ப டெய்லிக்கு நம்ம சமையலுக்கு தேவையான ஐட்டம்ஸு. இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஐட்டம்ஸு. அதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போமா? அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இந்த வியூ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கிச்சன் கவுண்டர் டாப் வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன். அழகாக இருக்கும் இந்த இடம். பார்த்திங்கன்னா அது வந்து வாழை மரம் இதெல்லாம் வந்து அழகாக தெரியும். அந்த இயற்கையான காட்சிகளை பார்த்துக்கிட்டே சமைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து கல் சட்டியில் வந்து இது வச்சுருப்பேன், மணி பிளான்ட்டு. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் மண் மாத்துறதுக்காக மாடியில் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு உள்ள இந்த செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம் நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹோம் சென்டரில் வந்து வாங்கின கிளாஸ் கண்டெய்னர். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். பாருங்கள், அப்படி நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். காற்று போகாது, எறும்பு எதுவுமே போகாது, நல்லாயிருக்கும். இது வந்து 6 ஜார் இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து ஒரு 600க்குள்ளே தான் நினைக்கிறேன், மறந்துட்டேன். நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் இது வந்து கவுனி அரிசி, சிகப்பரிசி நாங்கள் இந்த சைடு சொல்லுவோம் கவுனி அரிசின்னா அது. அதுக்கப்புறம் மொச்சக்கொட்டை, அப்புறம் தட்டைப்பயிறு, அப்புறம் வந்து சீரக சம்பா ரைஸ் வச்சுருக்கேன். இது ரெண்டும் இதுவும் நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து உளுந்தும் இது அவளும் கொட்டி வச்சுருக்கிறேன். இது ரெண்டும் ஒரே மாதிரி நல்லாயிருக்கு. இந்த கிளாஸ் வந்து பாட்டில் வந்து நல்லாயிருக்கு. நல்லா வந்து லிட்டும் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக நல்லா மூடுற மாதிரி இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹைட்டுக்காக பின்னாடி உள்ளதை எடுக்கிறதுக்கு ஹைட் வேணும் இல்லையா, இடிச்சிட்டு பாட்டில் தள்ளி விட்டுறக்கூடாதுங்கிறக்காக கீழே வந்து 2 தெர்மோக்கோல் அந்த ஷீட்டை வந்து கட் பண்ணி கொஞ்சம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் வச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் வந்து இது வந்து வரகு, சாமை, குதிரைவாளி அதெல்லாம் கலந்து இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து வெண்பொங்கல், வெள்ளைப்புடு கஞ்சி இதெல்லாம் நான் காய்ச்சறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து இடையில எப்பயாவது நான் மட்டும் சாதம் வச்சு சாப்பிடுவேன், அதுக்காக வாங்கியிருக்கிறேன். அது வந்து பின்னாடி இருக்குது. இது வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து அமேசான் ஷாப்பிங் ஹாலில் நான் போட்டிருக்கேன். 3 செப்ரேட் அந்த இது உள்ள ஒரு கண்டெய்னர் ஜார். இது ஒரே ஜாரில் நம்ம 3 பருப்பும் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இது வந்து அமேசானில் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த அமேசானில் வாங்கின திங்ஸ் எல்லாமே நான் தனி வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் இந்த வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் எல்லாமே தர்றேன். செய்வோம் இல்லையா, இடியப்பக்கட்டை, முறுக்கு கட்டை, அப்புறம் வந்து முட்டை வாங்குறது, இது வந்து கப்பன் சாசர் செட்டு, கெஸ்ட்டுலாம் வந்தாங்கன்னா ஜூஸ் இந்த மாதிரி கப்பு, டம்ளர், இது வந்து பவுல், இதெல்லாம் வந்து எப்போயாவது எடுக்கிறது. ரொம்ப ஹைட்டில் வச்சுருக்கனால எப்போயாவது எடுக்கிறது தான் இதில் வச்சுருக்கேன். இது சல்லடை இதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த இதில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அதுக்கப்புறம் இந்த மாடல் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி 2 இது இருக்கும். இது ஓப்பன் வந்து நம்ம வந்து இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து
இது மேலே வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா வெஜிடபிள் கட்டர் வச்சுருக்கிறேன். இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதோட வீடியோ எப்படியெல்லாம் என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணலாம் அதெல்லாம் வந்து நான் தனியாக போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடை பார்த்திங்களா இப்படி ஹைட்டில் இருக்கிற பொருட்களை வந்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிடியோட நல்லாயிருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆயில், ஹேர் ஆயில், நான் வீட்டிலே காய்ச்சின ஆயில் வந்து இதெல்லாம் வச்சு இந்த ஹைட்டில் வச்சுருக்கேன். இது நம்ம எப்பயாவது தான் எடுப்போம். அதனால் அங்கே வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிடலாம். இந்த செல்ஃபில் பார்த்திங்கன்னா ஊறுகாய், அதுக்கப்புறம் ஜாம், அதுக்கப்புறம் தோசைப்பொடி, அதுக்கப்புறம் இது வந்து வத்தல்லாம் வறுத்து வச்சோம்னா அந்த டப்பா. இந்த கீழே உள்ள குட்டி குட்டி டப்பாவில் என்ன அப்படின்னா நான் வந்து மிளகுத்தூள், அப்புறம் வந்து சீரகத்தூள், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் வந்து நான் பொடி பண்ணேன்னா எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் இதில் வந்து கொட்டி இதில் வச்சுக்கிருவேன். இந்த ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வந்து அவனில் யூஸ் பண்ணுற ஒரு தந்தூரி இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்டு, ரேக்கு, ஸ்டீல் ரேக் மாதிரி. இது யூஸ் பண்ணுற நேரம் நான் எடுத்து கழுவிட்டு யூஸ் பண்ணிக்குவேன். மிச்ச நேரம் இப்படி வச்சுட்டு இது ஒரு ஸ்டாண்ட் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பின்னாடி வந்து நான் தேன், அப்புறம் வந்து ஆப்பிள் சிடர் வினிகர், அதுக்கப்புறம் இட்லி பொடி, அப்புறம் வந்து பனங்கற்கண்டு இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இதுதான் இந்த செல்ஃப். இதுவும் நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கவுண்டர் டாப் வீடியோலேயே போட்டிருக்கேன். இது வந்து வாட்டர் பாட்டில்ஸ், இதில் வந்து நாங்கள் தண்ணியாக ஃபுல்லாக பிடிச்சி வச்சு இதை தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வீடியோலேயே காமிச்சிருக்கேன். இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். 5 லிட்டரு இது உள்ள கெப்பாசிட்டி உள்ள ஒரு பாட்டில், கிளாஸ் பாட்டில் ஜார். இதில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சு இந்த பைப் மூலமாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது. இது வாங்கும் போதே இந்த ஸ்டாண்டு வந்து இது கூடயே கொடுத்துட்றாங்க. அதனால் நமக்கு வந்து ஹைட்ஸில் வந்து இந்த இடத்துல தண்ணி வச்சு டம்ளரு நம்ம பாத்திரம் வச்சு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது தவிர நான் இது வந்து கிச் ஆஃப், இது வந்து வாட்டர் ஹீட்டர், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். ரொம்ப டக்குன்னு தண்ணி சூடாயிடுது. இது இந்த இடத்துல வச்சு இந்த ப்ளக் பாயிண்டில் இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் கட்டர், சாப்பிங் போர்டு இதை வச்சுருக்கிறேன். இந்த சைடு இங்கே உள்ள ப்ளக் பாயிண்டில் வந்து இங்கே வந்து இப்படியே நான் வந்து கிரைண்டர் வச்சுருக்கேன். அல்ட்ரா ஃபாஸ்ட் கிரைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இங்கே செட் பண்ணியிருக்கேன். கிரைண்டர் ரொம்ப அருமையாக யூஸ் ஆகுது, நல்லாயிருக்கு. இதோட ரிவ்யூ தனியாக கூட நான் போடுறேன். ரொம்ப நல்லா அரைக்குது இந்த கிரைண்டர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஷெல்ஃப் என்னன்னு பார்ப்போமா? இதில் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌன் கலரில் தெரியும். எல்லாமே நல்லா வந்து ஒரே மாதிரி செட்டு. இதில் முக்கியமாக நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோடய ஹேர் மெயின்டெனன்ஸுக்காக உள்ள பொடிகள் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். என்னென்னா இந்த செம்பருத்தி பொடி, நம்ம வந்து ஆவாரம்பூ பொடி, அப்புறம் வந்து மருதாணி பொடி, இந்த மாதிரி பொடிகள் ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்கேன். அது ஒரு தனி வீடியோ நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்து ஹேர் மெயின்டெனன்ஸ்க்கு என்ன மாதிரிலாம் நம்ம பேக் எப்படி போடுறது, ஆயில் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வீட்டிலையே அப்படிங்கிறது நம்ம போடுறேன். அதை தனியாக பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க இதில் என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோம் பார்ப்போமா? இது வந்து ஒரே மாதிரி கலரில் இந்த பாக்ஸ் வந்து 21 பாக்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி வேறு வேறு சைஸில், பெருசு, மீடியம், ரவுண்ட் கலர், ரவுண்ட் பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சைஸில், அந்த குட்டி பாக்ஸ் இதில் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் எல்லாம் சேர்த்து 21 பாக்ஸ் 200 ரூபாய்க்கு தான் கிடச்சிச்சு. அது ஒரு ஆஃபரில் வந்துச்சு. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் இந்த பாக்ஸ் வாங்கினேன். ஆனால் இப்போ இல்லை, நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், இல்லை. அது வந்து ஒரே கலராக இருக்கனால இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நான் வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜாடி, இது வந்து நம்ம அந்த காலத்தில் உள்ள ஜாடி. இதில் வந்து புளி வச்சுருக்கேன். இதில் வந்து புது புளியும், இதில் கொஞ்சம் பழைய புளி வச்சுருக்கோம். பழைய புளி வந்து நம்ம வந்து மீன் குழம்பு இதுக்கெல்லாம் போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து பழைய புளி இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கோதுமை மாவு. அதுக்கப்புறம் இந்த ஐட்டங்கள்லாம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இண்டிகோ பவுடர், அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ பொடி, அப்புறம் மருதாணி பொடி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதில் மாதிரி பாக்ஸில் நான் வந்து இது பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன்.
ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு யூஸ் பண்ணுற ஒரு பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இது கார்ன்ஃப்ளேக்ஸ் பசங்களுக்கு இது யூஸ் பண்ணுறது. இது களிமாவு வச்சுருக்கேன், இந்த இதில் களிமாவு வரைச்சி. இது 3ம் பார்த்திங்கன்னா மல்லி, கரிசக்காட்டு மல்லி. இது வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சுக்குவேன். இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மல்லி. ஸோ வந்து 1/4 கிலோ மட்டும் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா மாவத்தல், கத்திரி வத்தல், இந்த மாதிரி வத்தல் வந்து அதில் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த ஷெல்ஃபில் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுதான் வந்து என்னோடய சின்ன கிச்சனில் உள்ள மேலே உள்ள அந்த இது கேபினெட்ஸு அது முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதுதான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி உள்ள பொருட்கள்லாம் எடுக்கிறது வைக்கிறதெல்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் கவுண்டர் டாப்போட ஓவரால் வியூ இது வந்து மார்பிள் சிங்க்கு, அது பக்கத்துலேயே ஜன்னல் இருக்குது. திறந்தோம்னா இயற்கை காட்சி நல்லா தெரியும். மேலே வந்து வேஸ்ட் கிளாத் மாட்டுற ஒரு ஹேங்கர், அதுக்கு பக்கத்தில் 2 பைப் இருக்குது. ஒன்று வந்து நல்ல தண்ணி பிடிக்கிற பைப்பும், அடுத்து நல்ல தண்ணி மீன்ஸ் மோட்ரு போட்டவுடனே தண்ணி வரும் இல்லையா, அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிறது. கீழே உள்ளது வந்து நம்ம டேங்க்லேருந்து வர்றது. மேலே உள்ள பைப்பு வந்து ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும், எந்த சைடு வேணாலும் நம்ம திருப்பி பிடிச்சிக்கலாம். இது வந்து வைப்பர். அந்த தண்ணி வந்து இங்கிட்டலாம் வந்துருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா க்ளீனாக எடுத்து தள்ளி விட்டுரும். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம்னா அடுப்பு, அங்கிட்டு மிக்ஸி, அது இண்டக்ஷன், அதுக்கப்புறம் வாட்ரு கிச் ஆஃப் வைக்கிறது, வாட்ரு ஜாரு, பாட்டில் ஜாரு, மேலே வந்து அந்த ஷெல்ஃபெல்லாம் இருக்குது. இதுதான் ஓவரால் வியூ. இதுக்கு தனி வீடியோவாகவும் கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன்னு தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். நிறைய பேர் சொன்னது ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த எல்லோ கலர் நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நிறையா வால் பெயிண்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம வந்து நான் எடுக்கிற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நிறையா வந்து எனக்கு எல்லோ பேஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய கிச்சனில் எல்லோ வித் ஒயிட் இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. கலர் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டில் உள்ள கிச்சன் ஆர்கனைசேஷனில் பாதி தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பாதி ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. அதை இன்னொரு வீடியோவாக கூடிய சீக்கிரத்துலேயே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் உங்களுக்கு புது புது ஐடியாஸ் நிறையா காத்துட்ருக்குது. கண்டிப்பாக அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக என்னோடய கிச்சனை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு என் கூட நீங்களும் நல்லா பார்த்தீங்க. இது ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் மாடுலர் கிச்சன். ஸோ வந்து காம்பேக்டாக இருக்குது. ரொம்ப பெருசாக இருந்தாலும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டம்தான். ஸோ வந்து இது எனக்கு போதுமான அளவு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதை விட நீங்கள் நல்லா பெஸ்ட்டாகவே உங்கள் வீட்டில் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. பட் என்னோடய கிச்சனையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறு ஒரு வீடியோவில் அடுத்து நம்ம சந்திப்போம். Thank you.